இன்றைக்கி என்எஸ்க்கும் R15க்கும் ட்ராக் ரேஸ் தான் போட போகிறோம். ஐயோ பறக்கிறாங்க அவன். ஓ 140 போச்சு. இது உண்டு ரேஸ்ன்னு ஏன்டா கூப்பிட்றீங்க? சின்ன பசங்க தான்டா நீங்கள். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்தா சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ரூபா. என்னடா இந்த விளையாட்டு இதோட முடிச்சுக்குவோம். வேற கண்ணில் குச்சி கையை எங்கே வைக்க பார்க்குற? அதுக்கே நின்றுக்கிற நீ வண்டி வேணும்னா R15 எடுத்துங்க. பட் முதுவலி வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரீ ஓகேங்களா? முதுவலி, கை வலி, மூட்டு வலி அனைத்துமே உங்களுக்கு ஃப்ரீயாக தர. இன்னைக்கு என்எஸ்க்கும் R15க்கும் ட்ராக் ரேஸ் தான் போட போகிறோம். ஓகே, NS 200க்கும் R15க்கும் ட்ராக் ரேஸ். ஓகே, இன்றைக்கோட இந்த சகாப்தத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? இந்த சண்டே வேணாண்டா தம்பியெல்லாம் பார்த்துக்கடா. இந்த வீடியோவில் R15 ஜெயிக்கிறானா இல்லை NS ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ரெண்டுமே BS6 ஓகேங்களா? ரெண்டுமே BS6. எந்த வண்டி ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம ஊருக்குள்ளே போய் நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க கைஸ். ஓகே, சண்டே இன்றைக்கோட முடிச்சு விட்ருவோமா? எது முன்னாடி போகுது எது பின்னாடி வருது சொல்லிட்டு இன்னையோட முடிச்சிடுவோம். ரெண்டு வண்டிலும் போகலாம். ட்ராக் ரேஸ் இன்றைக்கி வா. மனம் வரல, குமார் கூட வந்திருக்கேன் நான். குமார் ஓ குமார் கூட வந்திருக்கேன்டா. இல்லைன்னா ஒரு இது வச்சுக்கலாம். இங்கேருந்து யார் ஃபஸ்ட்டு வந்தால் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ரூபா. என்னடா யார் ஃபஸ்ட்டு வந்தால் சொல்கிறாங்க 100 ரூபா. என்ன சொல்கிற? அப்புறம் ஏன்டா நீங்கள் சண்டை போடுறீங்க? அப்புறம் ஏன்டா அவனுங்க அடிச்சுக்கிறானுங்க? அப்போ நீங்கள் வரக்கூடாதுல்ல, ஏன் வரீங்க? ரேஸ்ன்னு ஏன்டா கூப்பிட்றீங்க? சின்ன பசங்க தான்டா நீங்கள். போயிட்டு உங்கள் லெவலில் இருக்கிற பசங்களை போய் விளையாடுங்கடா. எங்கள் கூட ஏன்டா வந்து விளையாடுறீங்க? யாரு நீயா? இன்னைக்கு பார்த்துலாம் டாப் எண்டுக்கிங்க இல்லை என்னாக்கிங்கன்னு. அது வந்தாச்சு போயிடலாம். வந்தாச்சு சேல்பட்டு ரோடு ஒரே ஸ்ட்ரைட்டு. ரெண்டுமே BS6 தான். அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். இது BS4லாம் கிடையாது, அதுவும் BS4 இல்லை, ரெண்டுமே BS6. வண்டி வரலையா உண்மையாவே? என்னடா சொல்கிறேன்? 140 போச்சு. இது உண்டு ஓகே கைஸ், திரும்பிட்டு ஓட்டி பார்ப்போம். இன்னொரு 2 டைம்ஸ் கூட ஓட்டி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ மை காட், சரியான ஓட்டுங்க. ஆனால் விண்ட்பிளாஸ்ட் மட்டும் இது கொஞ்சம் வைசர் பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விண்ட்பிளாஸ்ட்டு இது கண்ணாடி ஃபுல்லாகவுமே அடிக்குது எனக்கு. ஓவர் விண்ட்பிளாஸ்டாக இருக்குது. ஓகே, அந்த இருக்காங்க நம்ம ஆள். ஓகே மச்சான், இப்போ வந்துட்டு இதை ஓட்டலாம். அடுத்து நான் வண்டி மாறிக்கிறேன். அடுத்து இது அப்படியே வந்துட்டு போகலாம். எப்படி போகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, 1 2 3. ஸோ கொஞ்சம் விட்டு பிடிப்போம். வாவ், 125 128 131 131 136. 5th gear தான் 136ங்க. 5th gear 136. அவன் பின்னாடி இருக்கான். விண்ட்பிளாஸ்ட் ஓவராக இருக்குங்க. ஓகே, காம் டவுன். இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் யார் வின்னரு அப்படி சொல்லி. ஓகேங்களா?
137 137. ஏய் வண்டி இப்போ வந்துட்டு ரைடர் சேஞ்ச் பண்ணிடலாங்க. இல்லை ஓட்டு பார்க்கலாம், எப்படி தான் ஓட்டுறன்னு பார்க்கலாமே. ஆக்சுவலாங்க நம்ம எந்த வண்டி ஓட்டினாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு போவோம். அது இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். ஓகே போகலாமா? நிறுத்து வண்டியை, சடனாக எடுத்துணும் வண்டி. ஓகேவா? நிறுத்து. 1 2 3 போ. அந்த வண்டி சரியா போகுதுங்க. என்னாச்சு? வண்டி வருது, அதான் பார்க்குறேன். வீல் ஸ்பின். ஐயோம்மா, இடுத்து விட்டானா சல்லுன்னு போகிறான் தலைவன். எது? அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே ஓட்டலாமா? 1 2 3. அது சும்மா போதுங்க, என்னங்க இது? 105 108. ஆக்சுவலாக அவனுக்கு என் பைக்கை ஓட்டவே தெரியாது. ஹெல்மெட் போட்டு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆஹாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா விண்ட்பிளாஸ்ட் ஓவராக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஓவர் விண்ட்பிளாஸ்டாக இருக்குது. எதுங்க விடவே கூடாதுங்க, எப்படியாச்சும் பிடிச்சிடுங்க இவனை. அடுத்த வாட்டி இந்த ட்ராகில் பிடிச்சிடலாம். அப்படியே திருப்பிக்கோடா வண்டியை, திருப்பிக்க. ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் போட ஒரு மாதிரி கவுக்குது வண்டி ஆளையே. ஹெல்மெட் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே வரலாமா? 1 2 3. ஐயோ பறக்குறாங்க அவன். ஓ 102 106. சத்தியமாக இனிஷியலில் நீங்கள் என்எஸ் பிடிக்கவே முடியாது, அதுதான் உண்மை. டாப் அண்ட் இவன் போவானா என்னன்னு தெரில. ஓகே ஓ மை காட், அவன் திரும்பி படுக்க கூட இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம அவனோட வெயிட் அதிகம், அதனால கூட மேபி வண்டி போகலன்னு நினைக்கிறேன். ஐயோ ஏங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, 130க்கு மேலே தான் இவன் போனால் போகணுமே தவிர 130 வரைக்கும் அவனை பிடிக்கவே முடியாது நீங்கள். ஐயோ அம்மா கொஞ்ச நேரத்துலேயே இந்த முது வலி எடுத்துக்கிச்சிங்க. ஐயோ ஓவராக முது வலிக்குது. சரி ஓகே கேஸ், அப்படியே வந்துட்டு இந்த ட்ராக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் R15 வின்னரா இல்லை NS வின்னரானு. 130 வரைக்கும் அவனை நீங்கள் கண்டிப்பாக பிடிக்கவே முடியாது. ஓகே BS6 இந்த அளவுக்கு இருக்குது. அது வெளியே வரதுக்குள்ள இது எங்கேயோ போயிடுது. அப்புறம் எங்க அதெல்லாம் பிடிக்க முடியும்? அதெல்லாம் பிடிக்க முடியாது. டாப் எண்ட் வேணா செக் பண்ணும், ரொம்ப நேரம் லாங் ஓட்டினா மட்டும்தான் கண்டுபிடிக்கும். அதுக்கான ரோட்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் அதுக்கான காஸ்டியூமும் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அதெல்லாம் போட்டு ஓட்டணும். இதுக்கே வேணும்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கூட கண்ணில் மாட்டாது போல. சரி ஓகே பெட்ரோல் போட்டுடலாமா? பெட்ரோல் போட்டு அதில் ஒரு கோடு கூட இருக்கு, அதில் ஒரு கோடு கூட இருக்காதே. என்ன சரி ஓகே வரும்போது வாங்கி போட்டுக்கலாம். விடு பெட்ரோல் வரும்போது போட்டுக்கலாம். அப்படியே போ. இது அவர் இது வாங்கினா சொன்னார், அதை வாங்கினேன், அப்படியே போயிடலாம். ஸோ காய்ஸ்
உண்மையாகவே R15 மைலேஜில் கிங்குங்க. அதே மாதிரி டாப் ஹேண்ட் போகணும்னா என்னன்னு தெரில. இந்த ரோட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஐயையோ, ஸ்பேர் பார்ட்ஸ் கடையே இல்லைடா. புரியல, அங்கே கூட இருக்காது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல ஸ்பேர் கிடையாது. சரி ஓகே, எடு, கடைக்கு போகலாம். கடைக்கு போகலாம். எப்படியா? அப்படியே போயிடலாம். கைஸ், உண்மையாகவே நீங்கள் பவர் வேணும்னா NS எடுத்துக்கலாம், மைலேஜ் வேணும்னா R15 எடுத்துங்க. பட் நீங்கள் டாப் எண்டு மட்டும்தான் இதில் போக முடியும். டாப் எண்டு நீங்கள் வேணும்னு நினச்சி நீங்கள் ஓட்டுறீங்கன்னா எவ்வளோண்ணா நீங்கள் டாப் எண்டு இவ்வளோ தூரம் ஓட்டுவீங்களா? நீங்கள் ஓட்டவே முடியாது கண்டிப்பாக. ஹைவேஸில் டாப் எண்டு நீங்கள் அதுக்கு மேலே ஓட்டுறதுமே ரிஸ்க் தான். எனக்கு தெரிஞ்சு பவர் வேணும்னா NS, இல்லை மைலேஜ் வேணும்னா R15 எடுத்துங்க. பட் முதுவலி வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரீ ஓகேங்களா? முதுவலி, கைவலி, மூட்டு வலி அனைத்துமே உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்படும். ஐயோ, அவன் எங்கே அந்த பறந்துட்டான், அதுக்குள்ளே நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவன் எங்கேயோ போயிடுறாங்க. ஆக்சுவலாக காய்ஸ், இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஓட்டும்போது இன்னும் நல்லா பவர் தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டியில். ஏன்னா அது எனக்கு நல்லாவே பழக்கமாகிடுச்சு வண்டி, எந்த இடத்துல கியர் போட்டால் எவ்வளோ ஸ்பீடு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. பட் இவனையுமே கரெக்டாக தான் போடுறேன், ஆனால் வண்டி மேலே ஏறுறதுக்கே வந்துட்டு டைம் எடுக்குதுங்க. RPM பட்டு ஏற மாட்டேங்குது. இது 155cc இல்லை, அது 200, ஸோ சம்திங் அப்படி இருக்கு. இந்த ரேஸை வந்துட்டு இதோட முடிச்சிக்கலாம் கைஸ். ஓகே, நாங்கள் பண்ண மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ காலைல ஒரு பையன் வந்துட்டு கேட்டான், R15 போகுமா இல்லை NS போகுமான்னு சொல்லி. அதனால தான் இன்றைக்கி எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் தாட்டு. இல்லைன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ யாரும் ட்ரை பண்ண வேணாம். இல்லை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேஃப்டி தான் முக்கியம். நம்ம எப்போ வேணால் ட்ரை பண்ணிக்கலாம், எப்போ வேணால் வண்டியை ஓட்டிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இப்போ கூட பார்த்துருப்பீங்க, அங்கே வந்துட்டு ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது ரோடு. அதனால தான் நம்ம காலியாக இருக்கிற ரோடுக்கு வந்துட்டோம் ஓரளவுக்கு ஓகேங்களா? அந்த மாதிரி ரோடை வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் வேணுன்னா போடுங்க. நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இருக்கே என்ன ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் விருப்பம் கைஸ். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ எதாவது பண்ணிக்கலாம். ஐ லவ் யூ ஸோ மச் ஆல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானெலாம் ஆளில் போட்டு வச்சுங்க. ஏய் அதிரட்டும் மச்சான், மச்சான் மச்சான் கண்ணாடி கடனா கூட அங்கே பேர். ஏய் விஷ்ணு 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 ஹீரோ எங்கிட்டு வீட்டுக்கா? என்ன டயர் மாற்றிட்டியா? டயர் மாற்றிட்டா? அந்த டயரா இது மாற்றண்டா? இன்னும் டயர் கிடக்குதுப்பா, இன்னும் டயர் இருக்குது, ஓட்டலாம் போல இது. சரியா, அது என்ன அந்த பேர் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிற உள்ள வீலில் ஸ்டிக்கர் அவ்வளோ பெருசு ஓயிட்டா? சரி ஓகே, போயிட்டு வரோம், பாய். ஹலோ, சோகத்தூரா? சோகத்தூர். ஏய் என்ன நீ 5 நிமிஷம் ஒரு முறை ஃபோன் பண்ணி எங்கடா கேட்டேன்னா இப்போ நான் ரைட்லையா வரேன். ஆகிரா? ஏய் அதெல்லாம் போட்டு பூச்சிடா.
கண்ணில் பூச்சி வந்துச்சுங்க பட்டுன்னு. என்னாடி இப்போ ஓகே, இப்போ பாரு 1 2 3 வந்து ஓடிடுதுடா. அது ஆரோக்கியத்தில் வந்தா ஓடிடுது. காய்ஸ், நீங்கள் ரேஸ் ஓட்டுறது கூட ஓட்டுங்க, பட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க ஓகேங்களா. எங்கெங்கே எப்படி எப்படி ஓட்டுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுறது நல்லது. ரேஸ் ஓட்டுறது வந்து நான் இது சொல்ல மாட்டேன், பட்டு வேறு வழி இல்லை. இன்றைக்கி அவனா இவனான்னு பார்த்துடணும். ஆஹா 5 மாற்றிட்டியா? மாற்றிட்டியா? 1 2 3 நான் எங்கடா மாற்றினேன்? நான் 5 கீழே போகும்போது 6 கீரை மாற்றினா என் வண்டி சுத்தமாக போகாது. ஏய், இது அந்த ஸ்டார்டிங் பிக்கப் எடுத்து தான் போகுது. இந்த மாதிரி ஒரே மொத்த லோட்லையும் எடுக்க முடியல. ஸோ கைஸ், அப்படியே ட்ராகில் சந்திப்போம். இந்த விளையாட்டு இதோட முடிச்சுக்குவோம். வேற கண்ணில் குத்திருவாரு போலுங்க இவர். சரி, இப்போ 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 இது பண்ண தேர்டு. வா, செகண்டு தேர்டு இல்லை செகண்ட் போட்டுக்க. ஏன்? ஏய், லேக்லாம் ஆகாது. செகண்ட் போட்டியா? 1 2 3 வாய்ப்பே இல்லைங்க. இப்படிலாம் எடுத்தா அவன் பக்கத்துலேயே வர முடியாது. நம்ம பக்கத்துலேயே அவன் திரும்பி பட்டுக்கிட்டுலாம் வரான். நம்ம படுக்கணுன்ற எந்த அவசியம். நம்மளாம் படுத்தோம்னா அவனுக்கு புரியல. ஏய், வண்டிலாம் வருது, எப்பறம் ஓட்டு? சேஃப்டி முக்கியம் மச்சான். சரி, ஓகே, அடுத்து ட்ராகில் சந்திப்போம். இது இதோட நிறுத்திக்கலாம். கைஸ், சும்மா அப்படியே படுக்க விட்டுட்டு இருக்கோம் வண்டியை. அங்கே பாருங்க அவன் எப்படி படுக்க போடுறான்னு. அப்புறம் நீ பண்ண போயிடுவா அப்படி சொல்கிறா? இல்லை ப்ரோ, நான் சாப்பிட்டு தான் வந்தோமே ஆல்ரெடி. ஏறிட்டோம் ப்ரோ. டாம். எல்லாம் ஒரே பேர், தெரிஞ்ச பேராகிறா. டாமுன்னு. அங்கே பாரு அந்த வண்டியில். காய்ஸ், ஒரு வழியாக முடிஞ்சுது. ஐயோ, 2 மணி நேரம் கிட்ட ஃபுல்லாக உட்காந்து அது என்ன வேலை இது என்ன வேலைன்னு கேட்டு கொஞ்சம் கொட்டேஷன்லாம் வாங்கியாச்சுங்க. அந்த பாருங்க கையில். ஐயோ, சாவியை காணாம. சாவியை மாற்றி எடுத்துன்னு வரீங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ரோ? அது கொட்டேஷன் மட்டும் காமிங்க வருமா? என்னடா உங்ககிட்ட உள்ள கிடக்குது? ஓகே, இங்கே பாருங்க கைஸ். இது என்ன வண்டி? இதோடது இது பாடி பெட்ரோல்
பெட்ரோல் என்னது இது 1 லிட்டரா இல்லை 1 டேங்கா? இல்லை இப்போதைக்கு எதுவும் போடல, பேசிக்காக 1 மட்டும் போட்டிருக்காரு. ஓகே. அப்போ வண்டி வாங்கும்போது சொல்லுங்கள். அப்போ நான் ஹெல்மெட் 2 தானே கொடுக்கணும், 1 போட்டிருக்காரு. 1 தான் எல்லாத்துலேயும் 1 போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம கேட்கலாம். இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஹெல்மெட் இப்போ ஆக்சுவலாக 2 தான் கொடுக்கணும். நாம அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பேசிக்காக இப்போ 2 கொடுக்கணும். ஓகே, இது என்ன வண்டி இது? ரேசிங் ப்ளூ R15. ரேசிங் ப்ளூ R15 V4 V4. ஓகே, எம் இல்லை நான் கேட்குற மான்ஸ்டர் அது வரல. ஓகே, அதுதான் ரொம்ப பிடிக்கும். அது மீதி ரெண்டும் சரி ஓகே, 2 ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுருவோம். மான்ஸ்டர் நம்மளே போட்டு அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு 1000 ரூபாயில் முடிஞ்சிட்டு போகுது. சரி ஓகே. என்ன உனக்கு என்னடா அது திடீர்னு? ஏய், கையை எங்கே வைக்க பார்க்குற? அதுக்கே நின்றுக்கிற நீ. வண்டி தனியாக விட்டு போனாலே அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்கடா ஃப்ரெண்டில் நம்பர் பிளேட்டை காணோம். கீழே வச்சு கொடுக்க சொல்லு, இல்லை நம்பர் பிளேட் கையில் கொடுக்க சொல்லு, முன்னாடி காட்டிகிட்டே போகலாம். இதில் மட்டும் முடிஞ்சு. இங்கே தான் வரும் ஆக்சுவலாக நம்பர் பிளேட். இதில் சரி போகலாம். உன் தம்பி ஒரு நாள் எத்தனை வரான், ஒரு நாள் இங்கே வரேன். இவன் தம்பி ஒரு நாள் எத்தனை வரான், இன்னொரு வாட்டி ஒரு நாள் எத்தனை வரான்னு சொல்கிறேன் நான் பாடு. சரி என்ன பண்ணலாம் அதுக்கு? யோ எதுக்கு எங்க நீ என்னடா அங்கே நின்று குரூப் பொண்ணு? ஐய் என்னடா தலை வலிக்குதுடா எனக்கு. வாயா பாப்பா. என்ன நேரம் முருகின்னு போனேன் எங்கேயா பாடுறா மறுபடியும். அவள் தான் நீ காலி. ஐயோ சிரிப்பு காட்டுறானுங்க, சிரிப்பா சிரிக்கிறான். ஏய் மச்சான், ஏய் இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுதுடா. மச்சான் இண்டிகேட்டர் பவரா எரியுதுடா பகல்லையே. பாய். என்ன மச்சான் ஸ்டாண்ட் போடலடா. நீங்கள் அப்படியே நிறுத்துங்க, நாங்கள் அப்படி நிறுத்திட்டு வரோம். என்னது கிளச் பிளேட் போகிறதுக்கு இண்டிகேட்டர் போகிறது என்னடா இது? அவர் ஒன்று பற்றி தான் சொல்கிறாரு. மாமாக்கோ வந்துச்சு. சரி விடு. சரி ஓகே, உந்து சூப்பராக இருக்குது மச்சா இண்டிகேட்டரு. கிளச் பிளேட்லாம் நீ மாட்டாதரா. நீ மொத்தம் வந்து நல்லா இருக்குதுடா வண்டி. தேவையில்லையா? என்ன இப்போ என்ன கொடுக்குறாங்க உனக்கு? என்ன வண்டியை தேவையா? ஓ 1 மாதம் ஓட்டி எடுத்துன்னு விட்டுருது. அப்புறம் வேறு கடைக்கு போய் இன்னொரு வண்டி வாங்கிட்டு வந்தது. அதோக்குது என்ன வண்டி அந்த வண்டின்ற. அப்புறம் வந்துட்டு இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சது எது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலியா அதனால் அது வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வைசர் வந்துட்டு இல்லை, அதனால் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரலடா வீட்டிலே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டான். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஓகேங்களா. நாங்கள் சும்மா இங்கே லோக்கலில் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மீன்ஸ் அதுவுமே தப்பு தான். பட் யாரும் கோவப்பட வேண்டாம், மன்னிச்சிருங்க. நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே ஸோ பாய். சொல்லு. என்னது நியூ மாடலு பல்சர் 150 பார்த்தேன். அது சத்தியமாக அது ஏன் தான் அப்படி பண்ணுறானுங்கன்னே தெரில. எல்லாம் நல்லா இருக்கிறவங்களாம் திடீர்னு லூஸு மாதிரி ஆயிடுறானுங்க. பஜாஜுக்காரன் மட்டும் அவனே அழிச்சிக்கிறான். வேறு எதுவுமே இல்லை, லூஸுக்கு கம்மன் அடிக்கலாகிறானுங்க எல்லாம். எதானே எமகா இந்தா இருக்குங்க எமகா ஷோரூம்.
ஸோ அப்படியே உள்ளார போயிட்டு இதோ இருக்கு, அப்படியே உள்ளார போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். என்னடா சைடில் கொள்ள மாட்டேங்குது. வந்துச்சு. புரியல. வாங்க போவான் உள்ள முடியுதே. என்னடா எல்லா வண்டியும் கழட்டி போட்டு வச்சுருவாங்க. எம்டி இந்த பர்பிள் கலர் நல்லா இருக்குங்க. யாரு வெறும் பிரைமர் மட்டும் அடிச்சு வச்ச மாதிரி. நல்ல விஷயம் தான். ஆரன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் கொட்டேஷன் போட்டுருக்கேன். அது என்ன வண்டி அப்படின்னு பார்த்தா ஆரம்பியில் ஸோ அது ரெண்டுத்தில் எது நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்து அதுக்கு இதுக்கு என்ன ரேட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து கொட்டேஷன் போட்டு வந்துடுவோம். ஒரு 1 வீக் கழிச்சு அது வந்துட்டு டெலிவரிங்க அந்த வண்டி. ஸோ அதுதான் இவ்வளோ நேரமாக வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டெலிவரியை முடிச்சுட்டு இந்த கொட்டேஷனை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ட்ராக் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் அப்படியே ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.